Taste the Daily. முல்லை பெரியாறு பிரச்சினை தொடர்பாக கேரளா செல்ல முயன்ற தமிழக விவசாய சங்கத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவையும் மீறி முல்லை பெரியாறு அணை பராமரிப்பிற்காக தமிழக அரசு கொண்டு சென்ற கட்டுமான தளவாட பொருட்களை கேரள அரசு தடுத்து நிறுத்தியது. இதனை அறிந்த தமிழக விவசாய சங்கத்தினர் கேரள வனத்துறையினரிடம் விளக்கம் கேட்க சென்றபோது தமிழக கேரள எல்லைப் பகுதியான லோயர் கேம்பில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். கேரள அரசின் வீண் பிடிவாதத்தால் கடந்த 7 மாதங்களாக அணை பராமரிப்பு பணிகள் நடைபெறாத நிலையில் இனியும் தொடர்ந்தால் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்கள், காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்வதை தடுத்து நிறுத்துவோம் என விவசாய சங்கத்தினர் தெரிவித்தனர். தமிழகத்தின் உரிமைகள் பறிபோவதை செயல்படாத ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த அணையினுடைய பராமரிப்பை தடுக்கிற வேலையை கேரளா வனத்துறை செய்தால் அடுத்து இன்னைக்கு கனிம வளம், நாளைக்கு காய்கறி, அதுக்கப்புறம் பால், இப்படி கேரளாவுக்கு போகக்கூடிய அத்தனை அத்தியாவசிய பொருட்களையும் தடுத்து நிப்பாட்டுவோம். இல்லைன்னா தடுத்து அவங்களையா நிறுத்த சொல்லுவோம்னு இந்த நேரத்தில் ஒரு பெரிய வேண்டுகோள் வச்சு நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளை நேரடி ஒளிபரப்பு செய்யும் சன்சத் தொலைக்காட்சியிலிருந்து தமிழ் மொழிபெயர்ப்பு நீக்கம் செய்யப்பட்டுள்ளது தமிழர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நடைபெறும் அலுவல்களை முழுமையாக மத்திய அரசின் தொலைக்காட்சி நிறுவனமான சன்சத் டிவி நேரடி ஒளிபரப்பு செய்து வருகிறது. இதில் கடந்த மழைக்கால கூட்டத்தொடர் முதல் மக்களவை நிகழ்ச்சிகள் தமிழ் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளிலும் ஒளிபெயர்ப்பு செய்யப்பட்டு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி என தமிழ் மொழி பேசக்கூடிய 2 மாநிலங்களுக்கு 40 மக்களவை உறுப்பினர்கள் உள்ள நிலையில் புதன்கிழமை முதல் சன்சத் தொலைக்காட்சியின் நேரடி பிரிவிலிருந்து தமிழ் மொழிபெயர்ப்பு நேரலை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் திமுக கூட்டணி மக்களவை உறுப்பினர்களின் லட்சணத்தை அறிய விரும்பிய மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.